அந்தந்த சீசனில் மட்டுமே கிடைப்பவை பசுமை மாறாத பழங்கள். எல்லா சீசனிலும் அதே சத்துக்களுடன் கிடைப்பவை உலர் பழங்கள். நீண்ட காலம் கெட்டு போகாமல் தேவைப்படும் போது உண்பதற்கு உலர் பழங்கள் கை கொடுக்கின்றன. ட்ரை ஃப்ரூட்ஸ்னு சொல்கிறது வந்து ஈவன் நம்ம வந்து முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம், வால்நட்ஸ், ஆல்மண்ட்ஸ் இதுமாரி எடுத்துக்கலாம். திராட்சையை காய வச்சு உள்ள திராட்சை ரெசின்கிறத எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போது வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம ஃப்ரூட்ஸில் உள்ள சாதாரண ஆப்பிள், கோவா, அத்திக்காய் போன்றவைகளையுமே இப்போ பப்பாளி எல்லாத்தையுமே கட் பண்ணி அதை இது பண்ணி ட்ரை பண்ணி இப்போ வருது. பல அட்வான்டேஜஸ் இருக்குது. ஏன்னா சீசனில் பார்த்தோன்னா மேங்கோ இதுமாரி பப்பாளி, ஆப்பிள் போன்ற எல்லா பழங்களையும் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்குன்னு சொல்ல முடியாது. அதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக இதை வந்து ட்ரை பண்ணி இல்லை அப்படின்னா அதை வந்து சுகர் சொல்யூஷனில் போட்டு எடுத்து வச்சு நம்ம ப்ரிசர்வ் பண்ணி எந்த காலத்தையும் எடுத்துக்கிறதுக்கு உபயோகப்படும். சுருங்கி போய் உருமாறி இருந்தாலும் உலர் பழங்கள் மூர்த்தி சிறிதாகினும் கீர்த்தி பெரிது என்பதற்கேற்ப சத்துக்களில் முன்னிலை வகிக்கின்றன. இந்நாளில் அதிகரித்துள்ள ஆரோக்கிய விழிப்புணர்வால் அவற்றின் தேவை உயர்ந்து இருப்பதால் இந்த தொழிலில் ஈடுபட்டு வருவாய் ஈட்ட வாய்ப்பிருக்கிறது. ட்ரை ஃப்ரூட்ஸில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் ஆனால் என்ன ஆச்சுன்னா, இது வந்து இந்த அவேர்னஸ் முன்னே இல்லை, ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி கிடையாது. lot of awareness has been created, and internationally also lot of doctors and scientists have been proving that ki dry fruits and spices சாப்பிட்டா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஆக்சுவலி ப்ரொடக்ஷனுக்கு ஜாஸ்தி, இப்போ டிமாண்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன்னா வேர்ல்டு வைடு இந்த அவேர்னஸ் போயின்னு இருக்குது. ஸோ இந்த என்ன ஆச்சுன்னா, எல்லாருக்கும் இப்போ நல்ல ப்ராடக்ட், நல்ல ஐட்டம்ஸ் வேணும். ஸோ இப்போ அவ்வளோ ப்ரொடக்ஷன் இல்லை. ஏன்னா இந்த எண்ட் ஆஃப் த டே திஸ் இஸ் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட். ஸோ அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் இஸ் நாட் அ மெஷினரி, இந்த ஃபேக்ட்ரியில் போட்டு எடுக்கிற மாதிரி ப்ராடக்ட்ஸ் கிடையாது. ஸோ ஆப்வியஸ்லி தெர் இஸ் அ ஹியூஜ் டிமாண்ட். அந்த டிமாண்ட்னால தான் ப்ரைஸஸ் எல்லாம் நிறைய ஷூட் ஆயிடுச்சு. பழங்களை சுத்தப்படுத்தி சிறியது முதல் பெரியது வரை சந்தையில் கிடைக்கும் இயந்திரங்களை அவரவர் முதலீடுகளுக்கு ஏற்ப வாங்கி உலர்த்த முடியும். பிறகு பாக்கெட் செய்து கடைகளிலும் நேரடியாகவும் விற்பனை செய்தால் லாபம் ஈட்டலாம். ட்ரை பண்ணுறது வந்து 2 விதத்தில் ட்ரை பண்ணலாம். ஒன்று ஆர்டிஃபிஷியல் ட்ரையிங் பண்ணலாம், இல்லை அப்படின்னா சோலார் ட்ரையில் பண்ணலாம். சோலார் வந்து வெளியில் போட்டால் சரியாக வராது. அதனால் இப்போ சோலார் ட்ரையர்ஸ் இருக்குல்ல, அந்த ஹூட் மாரி இருக்குல்ல, அதில் போட்டு தயார் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா ட்ரையர்ஸில் போட்டு ட்ரேட் ட்ரையர், கம்பார்ட்மெண்ட் ட்ரையர், இல்லை அப்படின்னா ஃப்ளூடைஸ் ட்ரையர் இதுமாரி போன்ற வந்து ட்ரை பண்ணி அதை சுத்தம் பண்ணி திருப்பி வந்து அதை ஈரப்பதத்தை குறைத்த பிறகு அதுக்கடுத்து அதை வந்து பேக் பண்ணி ஸ்டோர் பண்ண வேண்டும். உலர்ந்த திராட்சை, அத்திப்பழம் தொடங்கி ஆப்பிள் வரை உலர் பழங்களுக்கு இப்போது வரவேற்பு அதிகரித்திருக்கிறது. பரிசு பொருட்களாகவும் மாறி உள்ள இவற்றை அழகாக பேக்கிங் செய்து விற்க வழியிருக்கிறது. டெஃபினெட்லி க்ரோத் இருக்குல்ல, ஸ்கோப் இருக்குது. சி எண்ட் ஆஃப் த டே எப்படின்னா, இது ஒரு அஃபோர்டபிலிட்டி கூட இருக்குது. இப்போ எப்படியோ எங்காவது போகிறோம், ஏதாவது கிஃப்ட் கொடுக்குறோம், ஒரு ஃப்ளவர் பொக்கே வாங்குகிறோம், 250-300 rupees ஆயிடுச்சு. இன்ஸ்டெட் ஆஃப் அந்த 300 rupees இஃப் யூ கேன் ஸ்பெண்ட் இட் ஆன் ட்ரை ஃப்ரூட் பாக்ஸ் ஆஸ் எ கிஃப்ட், அது சாப்பிட்டு ருசியாக அட்லீஸ்ட் 1 month 15 days வச்சுட்டு சாப்பிட்டு அட்லீஸ்ட் வில் பி பெனிஃபிட்டட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த கிஃப்டில் கூட இந்த அவேர்னஸ் நிறைய ஆயிடுச்சு. முன்ன பார்த்தீங்கன்னா ஒரு 10 years பேக் நிறைய பேர் எல்லாம் ஸ்வீட்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸ்வீட்ஸ் எவ்வளோ சாப்பிடுவீங்க? 2-3 days சாப்பிடணும், இல்லைன்னா வெளியில் தான் போடணும். இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் கொடுக்கும்போது அட்லீஸ்ட் 1 month 2 month 3 months வச்சுட்டு சாப்பிட்டு கூட இது ஹெல்த் பெனிஃபிட் கூட இருக்குது. நம் நாட்டில் ஆண்டுக்கு சுமார் 4.5 லட்சம் டன் உலர் பழங்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இந்த தொழிலின் சந்தை மதிப்பு சுமார் 15,000 கோடி ரூபாயாக இருக்கிறது. ஏற்றுமதி வாய்ப்பும் உள்ள இந்த தொழிலை சுமார் 1 லட்சம் ரூபாய் முதலீட்டில் தொடங்கி லாபம் ஈட்ட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் வேல்சங்கர், காதர் உசைனுடன் பாஸ்கரன். அடுத்ததாக உலர் பழங்களில் உள்ள நீரை வற்றச் செய்யும் முறை, அதற்கு உதவும் இயந்திரங்கள் குறித்தும் கூடுதல் தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். பழங்களை சுத்தப்படுத்தி அதனுள் உள்ள நீரை இயந்திர வெப்பத்தில் வற்றச் செய்து பெறப்படுவதே உலர் பழங்கள். சாதாரண பழங்கள் சில நாட்களே கெடாமல் இருக்கும் நிலையில் உலர் பழங்களை பல மாதங்கள் வரை பாதுகாத்து வைத்து சாப்பிடலாம். ஊட்டச்சத்துக்கள் குறையாத உலர் பழங்களை தயாரிக்க 2 நடைமுறைகள் இருப்பதாக தஞ்சை பயிர்பதன மைய தரப்பில் கூறப்படுகிறது. இவற்றை வாங்கி குளிர்சாதன பெட்டியில் பாதுகாத்தும் விற்க வாய்ப்பிருக்கிறது. 2 வகை இருக்குது. ஒன்று ட்ரை பண்ணி எடுக்கிற மெத்தட் ஒன்று, இன்னொன்று டீஹைட்ரேஷன் மெத்தட் வருது. அதில் வந்து ஆஸ்மாசிஸில் சுகர் சொல்யூஷனில் போட்டு வச்சேன்னா ஒரு 1 weekலேருந்து 10 days அதில் உள்ள தண்ணீரெல்லாம் எடுத்து ட்ரை ஃப்ரூட்டாக வந்துடும், ட்ரை நேச்சரில் வந்துடும். இன்னொன்று வந்து இந்த பிளாங்க் பண்ணி எல்லாம் வரதை திருப்பி ட்ரை பண்ண முடியும். ட்ரை பண்ணுறது வந்து 2 விதத்தில் ட்ரை பண்ணலாம். ஒன்று ஆர்டிஃபிஷியல் ட்ரையிங் பண்ணலாம், இல்லை அப்படின்னா சோலார் ட்ரையில் பண்ணலாம். சோலார் வந்து வெளியில் போட்டால்
சரியாக வராது. அதனால் இப்போ சோலார் ட்ரையர்ஸ் இருக்குல்ல, அந்த ஹூட் மாரி இருக்குல்ல, அதில் போட்டு தயார் பண்ண முடியும். இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ஒரு ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா. ஏன்னா இதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து வச்சு ஸ்டாக் பண்ணி பண்ணலாம் சார். பட் இதுக்கு வந்து ஜென்ரலாக கோல்டு ஸ்டோரேஜ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் சார் இது உங்களுக்கு. ஏன்னா வந்து எல்லாமே சென்சிட்டிவ் ஐட்டம்ஸ் உங்களுக்கு, லைக் நேச்சுரல் ஃப்ரூட்ஸ் மாதிரி இதுவும் ஒரு மாதிரி சென்சிட்டிவ் ஐட்டம்ஸ் தான் இது உங்களுக்கு. அதனால் ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் மாதிரி வச்சு அந்த மாதிரி பண்ணலாம். உலர்பழங்கள் எளிதில் செரிமானமாகக்கூடியவை, உடலுக்கு நல்ல கொழுப்பை அளிக்கக்கூடியவை என்பது அதன் சாதக அம்சங்களாக உள்ளன. சுமார் 20,000 ரூபாயில் தொடங்கி கிடைக்கும் இயந்திரங்களை கொண்டு பழங்களை உலர்பழங்களாக்க வழியிருக்கிறது. அதோடு வட இந்தியர்களிடமே ஆதிக்கம் செலுத்தி வந்த இவை இப்போது தமிழகத்திலும் வர்த்தக வாய்ப்பாகி வருகின்றன. சாதாரணமாக இந்த இதை எடுக்கணும்னா எப்படி பதப்படுத்தணும்னு எடுத்துக்கணும்னா, ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்து ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். எந்த ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் சரி நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு கிரேட் பண்ணிக்கிட்டு அதுக்கடுத்து அதை வந்து வேணும்னா கட் பண்ணிவிட்டு துண்டு துண்டுகளாக ஆக்கி கொண்டு அதை வந்து பிளான்ச் பண்ணுவாங்க. பிளான்ச் பண்ணிவிட்டு அதை ஒரு 85 டிகிரி போல் பிளான்ச் பண்ணலாம். அதை வந்து திருப்பி உடனே கூல் பண்ணி அதை தேவைப்பட்டால் நேராக ட்ரையிங்க்கு எடுத்துகிட்டு போகலாம். இல்லை வேணால் இப்போ வேணும்னா திருப்பி சுகர் சொல்யூஷனில் போட்டு டீஹைட்ரேட் மெத்தடு. அர்லியர் டைம்ஸ் ஒன்லி நார்த் இந்தியன் தான் ஜாஸ்தி சாப்பிட்டு இருந்தார். இப்போ அந்த மாதிரி இல்லை. சவுத் இந்தியாவில் கூட தெர் இஸ் லாட் ஆஃப் ட்ரெமெண்டஸ் ரிக்வயர்மெண்ட் இருக்குது. தே ஆர் ஹேவிங் அ ஹேபிட் ஆஃப் ஈட்டிங் குட் அண்ட் ஹெல்தி ஃபுட். ஸோ அந்த பிரகாரம் பார்த்தீங்கன்னா திஸ் கம்ஸ் இன் டு தட் ஆஸ்பெக்ட்ஸ், ஹெல்தி அண்ட் குட் ஃபுட். ஸோ அந்த பிரகாரம் பார்த்தீங்கன்னா இது மூமெண்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. உடலுக்கு ஆரோக்கியம் தரும் உலர்பழங்களை சிறு தொழிலாக தொடங்க அரசு தரப்பில் சில சான்றிதழ்கள் அவசியம் என்கின்றனர். இதை நடுத்தர அளவில் செய்வதற்கு சுமார் 1,00,000 ரூபாய் முதல் இயந்திரங்கள் கிடைப்பதாக கூறப்படுகிறது. எல்லா இது ஒன்று சர்டிஃபிகேட்டும் வாங்கணும். ஏன்னா நம்ம எப்பொழுதுமே நம்ம இந்திய அரசாங்கத்தில் வந்து FSSAI சர்டிஃபிகேட் மிக முக்கியம். ஒரு தொழில் தொடங்கினா அதுக்குமாரி இதேமாரி உள்ளதுக்கும் தொழில் தொடங்குவதற்கும் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வாங்கி தான் ஆகணும் FSSAI மூலமாக. தொழில் தொடங்குவதற்கு மூலதனம் என்று பார்க்க போனால் சிறிதளவில் வீட்டளவில் செய்ய போனால் சொல்கிறேன், இந்த இதெல்லாம் வாஷ் பண்ணுறதுலாம் மேனுவலாக பண்ணிவிட்டு ஓரளவு பண்ணிக்கிடலாம். ஒரு 1,00,000 ரூபா முதலீட்டு இருந்தாவே செய்ய முடியும். ட்ரையர் மாரி போட்டுட்டு செய்ய முடியும். அல்லது சோலார் இதில் போட்டு அந்த ட்ரையர் சோலார் இது போட போனவே அதுவே வந்து கிட்டத்தட்ட ஒரு டன்னுக்கு வந்து கிட்டத்தட்ட 2,00,000 ரூபாய் ஆகிவிடும். உலர்பழங்களில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எனப்படும் நோய் எதிர்ப்பு திறனும் கலோரிகளும் அதிகம் என்ற நிலையில் நகர்ப்பகுதிகளில் அதன் விற்பனை அதிகரித்து வருகிறது. அதை வர்த்தக வாய்ப்பாக பயன்படுத்த வழியிருப்பதாக கூறலாம். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் காதர் உசேன், வேல்சங்கருடன் பாஸ்கரன்.